இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் இல்ல யூடியூப் வீடியோட லிங்க் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்றப்ப டைரக்டா யூடியூப் ஆப்லயே பாத்தீங்கன்னா வந்து அந்த வீடியோவா அந்த சேனல் ஓபன் ஆகுற மாதிரி எப்படி நம்ம லிங்கை வந்து போடுறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நார்மலா நம்ம லிங்கை வந்து காப்பி பண்ணி போடுறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரௌசர்ல தான் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த வீடியோல சொல்ற இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்லே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பிளே ஆகும். யூடியூப் சேனலும் பாத்தீங்கன்னா டைரக்டா யூடியூப் ஆப்லயே வந்து ஓபன் ஆகும். இந்த மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல நீங்க எந்த வீடியோட லிங்கை வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இல்ல அது ஒரு சேனல் லிங்கா இருந்தா கூட சேனல் லிங்க்குமே நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி லிங்க் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சேனல் லிங்க் ஆர் வீடியோ லிங்க் எது நீங்க வைக்கணுமோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்கை காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க போன்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு யூடியூப் APGY டூல்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்கை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஒரு லிங்க் பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஸ்டோரி போடுறதுக்கான அந்த பேஜ் வந்துருங்க. வந்துட்டு அதுல ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து காப்பி பண்ண அந்த லிங்க் அங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் டெக்ஸ்ட் வந்து நீங்க எதுவும் டைப் பண்ணா டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ லிங்க் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா டைப் பண்ணலாம், இல்லைனா நீங்க வந்து விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடும். இப்போ நீங்க வந்து ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டோரியை வந்து ஷேர் பண்றப்ப இப்போ வந்து உங்களோட ஸ்டோரி யாராச்சும் வந்து பாக்குறாங்க, அந்த லிங்கை வந்து அவங்க கிளிக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். விசிட் லிங்க்னு காட்டும். அதை அவங்க கிளிக் பண்ணதுமே கண்டினியூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா அது வந்து யூடியூப் ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு லிங்கை வந்து போடுறப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி யூடியூப் ஆப்ல வந்து அது ஓப்பன் ஆகாது. ப்ரௌசர்ல தான் வந்து ஓப்பன் ஆகும். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா லைக்கோ சப்ஸ்கிரைபரோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் வந்து அவங்களால பார்க்க முடியும். பட் இந்த மாதிரி நம்ம லிங்கை வந்து அந்த வெப்சைட்ல போட்டு இன்னொரு லிங்கை ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணதுமே டைரக்டா பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆகும். இதே நீங்க ஒரு சேனல் லிங்க் கொடுத்திருந்தாலும் டைரக்டா அந்த சேனல் பாத்தீங்கன்னா யூடியூப் ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களோட ஸ்டோரியை பார்த்து லிங்கை கிளிக் பண்றவங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா வந்து லைக் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களால பண்ணிக்க முடியும். அதனால நீங்க வந்து இனிமேட்டு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் வீடியோ வந்து ஷேர் பண்றீங்க, இல்ல யூடியூப் சேனலை ஷேர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி ஷேர் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது யூடியூப் ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.